அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பேச போறது பேசினா கண்ணீர் வர விஷயம், பேசாம விட்டா மனசு வெடிச்சிடுற விஷயம். தாய் தாய் இருக்கும்போது அவங்க மதிப்பு நமக்கு தெரியாது. தாய் போன பிறகுதான் அவங்க இடம் எவ்வளவு பெரிய இடம்னே புரியும். தாய் என்றால் என்னன்னு கேட்டா அது ஒரு உறவு இல்லை, அது ஒரு உயிரோட நடக்கிற ஜபம். நாம் தூங்கும்போது நமக்காக விழிச்சிருந்த கண்கள், நாம் விழுந்தபோது உலக சிரிச்சாலும் நம்மளை தூக்கி நிக்க வச்ச கைகள். அன்பானவர்களே, நம்ம பேசாம போன நாட்களிலும் நம்ம பேரை தேவனுக்கு அதிகமா சொன்னவள் நம்ம தாய் தான். தாய் இருக்கிறப்ப அம்மானு கூப்பிடுறோம், அது ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்கும். ஆனா தாய் போன பிறகு அதே வார்த்தை குரலா வராது, அது நெஞ்சுக்குள்ள அழுகையாதான் வரும். சிலர் இரவுல தன்னால தெரியாம அம்மானு மெதுவா சொல்லி அப்படியே அமைதியா அழுதுருவாங்க. தாய் போன பிறகு ஒரு இடம் காலியா இருக்கும், அந்த இடத்துல யாரையும் உட்கார வைக்க முடியாது. அந்த இடம் ஒரு சேர் இல்லை, ஒரு பெட்டும் இல்லை, ஆனா அது ஒரு பிரசன்ஸ். அன்பானவர்களே, இந்த உலகத்துல சில இடங்கள் நிரப்பவே முடியாத இடங்கள். தாய் போன பிறகு நம்ம வெளியில சிரிப்போம், எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இரு, தைரியமா இரு. ஆனா உண்மை என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை இன்னும் அவளை தேடிக்கிட்டே இருக்கும். பகல் நேரத்துல வேலை, மக்கள், சத்தம் எல்லாம் சேர்ந்து நம்ம வழியை மூடி மறைச்சிரும். ஆனா இரவு வந்துட்டா எல்லாமே வந்து மனசுல உட்காரும். அப்பதான் அவங்க இல்லைன்ற உண்மை மீண்டும் மீண்டும் நம்ம மனசுல வந்து நம்மளை குத்தும். அன்பானவர்களே, தாய் போனாலும் அவங்க சொன்ன ஜபங்கள் மண்ணோட சேரல, அவை தேவனுடைய இதயத்துக்குள்ள சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க. தாய் இருந்த வரைக்கும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒரு மூலையில இலைப்பாற இடம் இருக்கும். தாய் இருந்த வரைக்கும் நம்ம கண்ணீர் எப்பவும் தனியா சிந்தாது. ஆனா தாய் போன பிறகு கண்ணீர் கூட அவமானமா தான் தோணும். அந்த கடைசி நாள் மறக்க முடியாத நாள். சிலருக்கு அந்த நாள் இன்னும் கனவுல வருது. ஹாஸ்பிட்டல் வாசல், மௌனமா நிற்கிற நிமிஷங்கள், சரியாகிடணும் மனசுக்குள்ள ஒரு பொய்யான நம்பிக்கை. அந்த கண்ணு மூடிய நிமிஷம் உலகமே நின்றுட்ட மாதிரி தான் தோணும். அந்த இடத்துல தான் நம்ம மனசு கத்தும், தேவனே நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க, ஒரு முறை காப்பாத்தி இருக்க கூடாதா? அன்பானவர்களே, இந்த கத்தல் பாவம் இல்லை, ஏன்னா அது நம்பிக்கை இல்லாத குரலும் இல்லை, உடைஞ்ச ஒரு உள்ளத்தோட அழுகுரல். வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, இயேசு அழுதார். அவர் தேவன், ஆனா கண்ணீர் தெரியாத தேவன் இல்லை. இன்று நீங்க தனியா அழுகிறீங்களா? அந்த அறையில அவர் இருக்கார், உங்க கண்ணீர் அவர் எண்ணுகிறார். வேதாகமம் சொல்லுது, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். தாய் இல்லாத இடத்துல தேவன் மெதுவா சொல்றாரு, நான் இருக்கிறேன், உன் வழியை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்பானவர்களே, தாய் போனாலும் நம்ம அனாதை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள மரணம் ஒரு முடிவு இல்லை, இது ஒரு இடைவேளை. மீண்டும் சந்திப்போம். ஒரு நாள் அந்த குரலை நம்ம திரும்பியும் கேட்போம், அந்த அழைப்பு திரும்பி நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை இப்போ கூட அம்மா போட்டோவுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ற ஒரு மகனுக்காக இருக்கலாம், ஒரு மகளுக்காக இருக்கலாம். தேவன் சொல்றார், நீ தனியா இல்ல, நீ அழுகிறத நான் பாக்குறேன், உன் எதிர்காலத்தை நான் கைவிடல. அன்பானவர்களே, தாய் நினைவு கண்ணீரை தரலாம், ஆனா தேவனுடைய அன்பு நம்மளை உயிரோட வாழ வைக்குது. ஒரு நாள் கண்ணீர் இல்லாத இடத்துல அம்மானு கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்குற நாளும் வரும். இப்ப நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, தாயை இழந்து உள்ளுக்குள்ள குழந்தையா அழுதுகிட்டு இருக்க எங்க ஒவ்வொருத்தவங்க இருதயத்தையும் நீங்க காண்கிறீர். அந்த காலியான இடத்துல உங்களோட அன்பை வைங்கப்பா. எங்களை தனியா விடாத நல்ல தந்தையாக இன்றும் என்றும் இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஒரு தாய்